JK, KJ, KK. தம்பி ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. நீங்கள் கிளிப்பிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்கலாம். கிளிப்பிங்னா என்னன்னா, ஏதாச்சும் ஒரு வீடியோலேருந்து ஏதாச்சும் ஒரு கிளிப்பு, அதில் இப்போ 10 நிமிஷம் வீடியோவில் 1 நிமிஷம் வந்து கிளிப் பண்ணுறோம்னா அதுக்கு பேர் தான் கிளிப்பிங். இந்த கிளிப்பிங்கிற டேர்ம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த இங்கிலீஷ்லலாம் நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீமர்ஸ்லாம் இருப்பாங்க, கேமிங் அது இது. அங்கே வந்து ஏதாச்சும் ஒன்று திடீர்னு பயங்கரமாக நடந்துருச்சுன்னா சாட் கிளிப் தட்னு அங்கே ஆரம்பிச்சது தான் அந்த கிளிப்பிங். அந்த லைவ் ஸ்ட்ரீம்லேருந்து அந்த 1 நிமிஷத்தை இல்லை ஒரு 30 செகண்டை மட்டும் கிளிப் பண்ணி அது ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ற மாதிரி வச்சு பண்ணுங்க. ஆனா கிளிப்பிங்கிறது ஒரு இருமுனை கத்தி. கிளிப்பிங்னால ஃபேமஸான கிரியேட்டர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க, கிளிப்பிங்கால கேன்சல் பண்ணப்பட்ட கிரியேட்டர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதனோப்பி தெரியும். கிளிப் பண்ணப்பட்ட நிறைய கிளிப்ஸ் ஃபேமஸ் ஆகி தான் அவர் கேன்சல் ஆகப்பட்டார். அதே மாதிரி இப்போ கூட கமல் இஷ்யூ ஒன்று நடக்குது. அவர் பேசுறத வந்து பாதி மட்டும் கிளிப் பண்ணி போடுறதுனால அது ஒரு இஷ்யூ ஆகுது. ஸோ கிளிப்பிங்கிறது எப்பயுமே வந்து ஒரு அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட்ல ஒரு விஷயத்தை கொண்டு போகும். இப்போ நீங்க 10 நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா 10 நிமிஷத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே ஒரு 30 செகண்ட் மட்டும் கட் பண்ணி போட்டால் வேற கிளாரிட்டி கிடைக்கும். நான் சொல்ல வரதே வேற மாதிரி இருக்கும். கோலிலாம் ஒரு பிளேயரே கிடையாது, அவன் ஒரு கடவுள். செம்மையா ஷாட்ஸ் ஆடுறான், பயங்கரமான ஒரு இன்ஹியூமேன் பிளேயர் அப்படின்னு நான் சொல்றேன். கோலிலாம் ஒரு பிளேயரே கிடையாதுன்றது மட்டும் கட் பண்ணி போட்டா எப்படி இருக்கும்? அதுதான் கிளிப்பிங். ஸோ கிளிப்பிங் வந்து ஒரு விஷயத்த நல்லதாகவும் ஆக்கும், அட் த சேம் டைம் அதனால பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் என்னோட வீடியோஸ்ல இருந்து கிளிப் பண்ணி போடுவாங்க. அது சிலது வந்து நார்மலாக இருக்கும், சிலது வந்து அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட்ல இருக்கும். அதனால நான் அடியும் வாங்கியிருக்கேன். பட் எய்தர் வே அதெல்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இன்ஸ்டாகிராமே ஒரு ரத்த பூமி தான். நான் கரெக்டாகவே கான்டெக்ஸ்டோட இருந்தாலே அடிப்பானுங்க. சில விஷயங்கள்லாம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல நான் 5 வருஷம் முன்னாடி பேசினதெல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. நான் யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அதுல. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போறோம். மும்பையும் ஆர்சிபியும் ஃபைனல் வந்தா நீ என்ன பண்ணுவ? would you choose the red pill or would you choose the blue pill? இது ஒரு கிளிப்பிங். இதனால எனக்கு எந்த டேமேஜும் கிடையாது. கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐ 2 பேரும் இல்லை, வேற டீம் வாங்கினா மகிழ்ச்சி தான், எம்ஐன்னு போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. ஸோ இது ஒரு கிளிப்பிங். ஆனால் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நண்பர்களே, இது நான் 2021லயோ 2020லயோ பேசின கிளிப்பு. இது பாருங்களேன். இப்ப இருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சு 5 வருஷம் ஜெயிச்சாதான் கோலி ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள எங்க குஞ்சியே தொட முடியும். ஏண்டா நீங்க எல்லாம் பேசலாமாடா? அப்பதான் 5 கஞ்சினே வரும். இவங்க வந்து முட்டை கப்பச்சு இந்த பேச்சுக்கு பேசுறாங்க. பார்த்து ஆர்சிபிக்கு மட்டும் டாக்ஸிக் ஃபேன் பேஸ். நீங்க மட்டும் சப்போர்ட் பண்ணவே கூடாது. இப்போ இது என்னன்னா 2021ல பேசினது. நான் யாரை மீன் பண்ணி பேசினேன்னா, அப்ப சிஎஸ்கே 5 கப்பு அடிக்கல, 3 கப்பு தான் வச்சிருந்தது. நான் அப்போ ப்ரோ பல்தானா இருந்தேன். இப்போ நான் கட்சி மாதிரி என்கிட்ட வந்துட்டேன். இதுல என்ன காமெடினா, இதுக்கு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ன்றதை தாண்டி நான் மும்பைக்காக பேசினது. சிஎஸ்கே 2 கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நான் டெம்ப்ளேட் நல்லா இருக்கு அண்ணன் எடுத்துக்கிறேன்னு இவங்க யூஸ் பண்ணி இவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் ஒரு மாக்கான்னு நினைச்சு இவனுங்க ஈசாலாஸ் வந்து என்ன மாக்கான்னு நினைச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அடிக்கிறானுங்க. ஆக மொத்தம் நான் யாருக்காகவோ பேசினேன், அவனுக்கு இப்ப நான் சப்போர்ட்டே பண்ணல. இதை வச்சு இன்னொருத்தன் யூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன் சொன்னேன்னா, அந்த கண்ணன் தேவன் திப்படி அப்போ போச்சு. அப்போ ரொம்ப சிஎஸ்கே ஃபேன்ஸை கலாய்ச்சிட்டே இருந்தானுங்க, மும்பை ஃபேன்ஸையும் கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க. அப்போ சொன்னதுதான் இது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இதுதான் கான்டெக்ஸ்ட். நான் அது 2021ல பேசினது. பட் வேலிட். நீ எதை வச்சு என்ன வச்சு நீங்க 2 பேர் சண்டை போடுறீங்க, போடுங்க, நான் பார்த்து ஜாலியா இருக்கேன். கமெண்ட்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாட் தே திங்க் ஆஃப் திஸ். They can print all those jail jerseys, but one thing they can never print on their jerseys, those 5 stars. 1 ஸ்டார் வந்துருச்சுங்க. இங்க கொஞ்சம் தொடுற அளவுக்கு நீங்க பூடலையா? That doesn't make any sense. உங்க கொஞ்சம் தொடுற அளவுக்கு நீங்க பூடலனா பூடு குஞ்சு 2 ஒன்று தான்டா. என்னடா பேசுறீங்க? நீ தான் கார்த்தி அண்ணனா? அவன் தான் என் தம்பி. 2 ஒன்று தான் ப்ரோ. இந்த வந்துட்டா 1 day ago ப்ரோ. 5ல 1 கம்ப்ளீட் பண்ணிட்டானுங்க. அடுத்த கப் நெக்ஸ்ட் ப்ரோ. நான் சிஎஸ்கே மேலே கிடையாது. யார்கிட்ட ப்ரோ பேசிட்டு இருக்க தனியா? 17 வருஷமா சும்மாவே இருக்கிறதுக்கு 2 வருஷம் இருந்துட்டு வரலாம் ப்ரோ. சொல்லுங்க பாக்குறேன். சாமான் ஒய்யால ஒண்ணு டீய குடிங்க, இல்ல என்ன அடிங்க. உங்க பிலிம் ஏன் தியேட்டர்ல ஓட்டாது? உங்க சண்டை கூட நான் எப்பறம் வந்தேன். டிவிகே டிஎம்கே சண்டை ஓடுது, என்ன டிஎம்கேன்னு போட்டாங்க.
இப்படிதான் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி வந்து நான் ஏதோ ஒரு கான்டெக்ட்ல மீமா பொண்ணி போட்டிருந்தேன். அந்த இது சிரிச்சு போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு எல்லாம் வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க. நான் வந்து சங்கி நினைச்சு இப்போ இதை எடுத்து இதை போட்டு நான் வந்து டிஎம்கேட்டானுங்க. இது கிளிப்பிங்லாம் இல்லை, கிளிப்பிங்கையும் தாண்டி எடிட் பண்ணி போட்டுறானு. டிஎம்கே தான். டே சிரிப்பு காட்டாதீங்கடா. டிவிகே பொலிட்டிக்கலாக போகுது, டூ பொலிட்டிக்கல், லெட்ஸ் ஸ்டாப் இட் ஹியர். ஸோ எஸ் யூ கெட் ஐடியா. கிளிப்பிங் வந்து நார்மலாகவும் நல்லாவும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி மாற்றி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அட் எண்ட் ஆஃப் த டே இதுலேருந்து வர்றது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது எனக்கு தான் வந்து சேரும். அது வந்து நான் எதுவும் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி அஸ் அ கிரியேட்டராக. ஆவுடையப்பன் த கோட் ஹோஸ்ட் அவர். இது வந்து இந்த நென் கிளிப், இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஷால் போட்டு தான் வெளியே போகணும்னு சொன்னா தப்பு சார். ஆக்சுவலா பாக்குறவங்களுக்குமே கூட ஷால் விஷயத்தை இவ்வளவு டீப்பா பேசணுமான்னு தோணும். ஆனா இது வந்து ஒரு ஷால்கான விஷயம் இல்ல. ஷால் போடுங்க, துப்பட்டா போடுங்கன்னு ஆரம்பிக்கிறது. நாளைக்கு நீ இந்த ட்ரெஸ் உடுத்து, இந்த ட்ரெஸ் உடுத்தாத, அப்புறம் இத்தனை மணிக்கு வா, இத்தனை மணிக்கு போகாத, இதுல தொடங்குறது தான் இங்க வந்து முடியும். கடைசியில இது வந்து எங்க வரும்னா ஒரு கோடு. இந்த கோடுக்குள்ளதான் நீ இருக்கணும். இதுல இருந்தா பெட்டர் வந்துடும். அதனாலதான் இந்த டாபிக் இவ்வளவு நேரம் பேசுறதுக்கான காரணம் கூட. இப்போ இந்த கிளிப்பு யூஸ் பண்ணதுல பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனா என்னன்னா அந்த 10 நிமிஷம் பார்த்தாதான் அந்த கிளிப்போட ஃபுல் மீனிங் புரிய வரும். அது புரிஞ்சுக்காம நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க. நான் போட்ட அந்த 10 நிமிஷம் வீடியோவே 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோவே அந்த எபிசோடு ஒரு 40 நிமிஷம் இருக்குன்னா அதில் இருக்க 15 நிமிஷம் நான் கட் பண்ணி அதில் ஒரு 5 நிமிஷம் செக்மெண்ட் தான் இது வரும். அந்த எபிசோடு எடுக்கும் போதே 4-5 மணி நேரம் பேசியிருப்பாங்க. கான்டெக்ட் குறைஞ்சு இப்போ இவ்வளோ இங்கே வந்து நிற்கிது சுருங்கி. இப்போ ஷால் போடலைன்னா நாளைக்கு பிக்கினியில் வந்து நிற்கும். பரவாயில்லையா? எங்கே ஆரம்பிச்ச கான்வர்சேஷன் எங்கே போயிருக்கு? இந்த ஷோவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஷால் போடாதனால தான் ரேப்ஸ் நடக்குதுன்றத சொல்லுவான் ஒருத்தன். அதனால தான் நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கான பேசின விஷயங்கள் தான் இது. ஷால்னால நடக்கலை, அது வேற பிரச்சனை. அதையும் இதை இழுக்காதீங்க. ஷால்லேருந்து இப்போ பிக்கினிக்கு வந்துட்டோம். அதுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க பாருங்க. டாக்ஸிக் ஃபெமினிஸ்ட் யாரு? ஆவுடையப்பன். இதுல ஃபெமினிசம் எங்க வந்தது? ஏன்டா ஷால் ஒருத்தன் போடலன்னா ரேப் நடக்கும்ன்றாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஷால் போடுறதுனால நடக்கல, அது வேற விஷயம். நீங்க இப்படி ஷால் போடாதுன்றத இங்க போகாதெல்லாம் வந்து நிக்கும் சொல்றதுக்கு டாக்ஸிக் ஃபெமினிஸ்ட். 4-5 டேர்ம் கத்துக்கிட்டாங்க. ஒன்னு ஃபெமினிஸ்ட், அப்புறம் ஒரு இன்னொரு ஏதோ ஒரு டேர்ம் இருக்கு, கக்குன்னு போட்டுக்கிறாங்க. இந்த 4 டேர்ம் வச்சுக்கிட்டு இன்டெலெக்சுவலா பேசுறத வச்சு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எங்க எதை யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணா வேலை. ஃபெமினிசமே கிடையாது. அவர் ஃபெமினிசமே பேசல. ஒருத்தர் ரேப் வந்து ஷால் போடுறதுனாலதான் நடக்குதுன்னா அதுக்கு அகேன்ஸ்ட் பேசுறது மனிதம். ஒரு அறிவுள்ள மனுஷன் அப்படிதான் பேசுவான். ரேப் பண்ணப்பட்ட 1 year child, burqa woman, dogs, goats, lizards, old lady girls and even some boys எல்லாருக்கும் ஷால் போட்டா ப்ராப்ளம் ஓவரா? will our country become safe? அதான் கேக்குறேன். அங்க கான்வர்சேஷன் என்னன்னா, ஷால் போட்டா ரேப் நடக்காதுன்னு ஒருத்தன் பேசிட்டு இருந்தான். அதுக்காக பேசினதான் இது. இதுக்கு பிக்கினி ஜட்டின்னு எங்கேயோ போயிட்டாங்க. அதாவது இட்ஸ் so easy to trigger themன்ற மாதிரி தான் தோணுது. இந்த லூஸ் ஆங்கரை முதல்ல சாவடிங்கடா. இதை விட எக்ஸ்ட்ரீமா எதுவும் போட முடியாது. மார்க் 619120 சொல்லியிருக்காரு. with no profile picture, 0 post, 0 followers with a fake ID. எல்லாம் அனானிமிட்டி தர்ற அந்த ஃப்ரீடம் என்ன வேணா பேசலான்னு. இவங்கள வந்து 2 வருஷம் பேன் ஆனதுக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸ் 2 சீசன் கம்மியா விளையாண்டே 5 கப் ஜெயிச்சிட்டோம். உங்களை யாரு தடுத்தா? நீ பேன் ஆயிட்டு 2 வருஷம் நாங்க ஆடல, சீக்கிரமே 5 கப் ஜெயிச்சிட்டோம். யாரு ஏன் ஆடல? டே அவன் எம்ஐ ஃபேன்டா, அது தெரியாம கமெண்ட்ஸ்ல ஆசி பிடிச்சு I am enjoying this. நான் எம்ஐ ஃபேனும் கிடையாது. அடிச்சிட்டு சாவுங்க, எனக்கு என்ன. ப்ரோ ஸ்பிட்டிங் ட்ரூத். ஒரிஜினல் கண்டென்ட்டே இல்ல படத்துல. full of references, full of old songs. அதாவது இப்போ இந்த விக்ரம் படத்துல, இந்த கைதி படத்துலலாம் பழைய பாட்டுகள் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் லியோ வந்துச்சு. எல்லா பாட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல கூட ஒரு பாட்டு வரும், அதுவுமே ஃபுல்லா வராது. இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு. புது பாட்டுன்னு போடுறது 2-3 போட்டுட்டு பழைய பாட்டு ஒரு 5-6 ஓடுது. இப்போ நம்ம பார்த்த ஒரு 2.5 மணி நேரத்துல ஒரு 20-25 நிமிஷம் பழைய பாட்டு தான் நம்ம கேட்டிருப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல யாருமே இந்த ஜானர்ல வந்து பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் பாப்போமா? ஏதோ பேசணும்னு பேசு. நீ என்ன வேணா சொல்லு. பிலிம் பிளாக் பஸ்டர் நான் என்னமோ சொல்லியிருக்கேன் சொல்றா. கமெண்ட்ஸ் ரிப்ளை என்ன? Yes, you may be correct in financial connection wise and that is because of Ajay's face. Other than that, there is nothing in the movie, no story, no emotional flow. This isn't even about the movie or is it a hit or not. நான் சொன்னது பழைய பாட்டா ஓடுதுன்றதுக்கும் நீ எது வேணா பேச படம் ஓடுதுன்னா என்ன அர்த்தம்? நான் ஏதோ தான் பேசிட்டு இருக்கேன். லோக்கி விண்டேஜ் சாங் ரெஃபரன்ஸை ட்ரெண்டா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆதிக்கதை ஓவர்டோஸ் ஆக்கி சமாதி கட்டிட்டான். இதை தான் நான் சொல்ல வந்தேன். அணிலுக்கு பொறாம வர ஆரம்பிச்சு. ஏய்
இவங்க கிராப் பண்ணி போறதுனால ஒருத்தன் அனில்ன்றான், ஒருத்தன் மும்பை ஃபேன்றான், ஒருத்தன் ஆர்சிபி ஃபேன்றான். இப்போ இதுவே வேற மாதிரி இதுல வேற கிளிப் எடுத்து போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஜிபி நல்லா இருக்குன்ற மாதிரி கிளிக் பண்ணி போட்டோன்னு வச்சுக்க, நீ ஆமைடா அதான் அப்படி பேசுறேன். இதுதான் நடக்குது. எனக்கு அனிலும் கிடையாது ஆமையும் கிடையாது. எனக்கு இது வந்து சீரியஸா கூட எனக்கு தோணல, சிரிப்பா இருக்கு. அந்த 30 செகண்ட் கிளிப் பண்றதுனால எவ்வளவு மாறுது பாருங்க வாழ்க்கை. இப்படிதான் நண்பர்களே, கோட் நல்லா இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு வந்து ஆமைன்ட்டானுங்க. இப்போ இதுன்னொன்னே அனில்ன்ட்டானுங்க. மாறிக்கிட்டே இருக்கேன், நான் உருமாறிக்கிட்டே இருக்கேன். he told he enjoyed movie why you cut that தான். அதை கட் பண்ணி போட்டா அது வேற மாதிரி கமெண்ட் சொல்லும், இதை கட் பண்ணி போட்டா இது வேற மாதிரி கமெண்ட் சொல்லும். எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சரிதான் போட்டு 4XA பெட்டை போட்டு போட்டாப்புல. ஏன்னா நான் எத்தனை பாடா கத்திக்கிட்டு இருக்கேன் பெட்டிங் ப்ரொமோட் பண்ணாதீங்கடான்ட்டு, என்னைய வச்சு கிளிப் பண்ணி இவங்களே பெட்டிங் ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. டேய் அவன் பொட்டா கொத்தா ஒன்னுக்கும் என்னடா டேஞ்சர் பாய். ஐயோ நீ ரொம்ப டேஞ்சர் இருக்கு. ஓகே நண்பர்களே, இதுல இருந்து என்ன தெரியுது, அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல ஒரு விஷயத்த பார்த்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றது தெரியுது உங்களுக்கு. இதெல்லாம் கடந்த ஒரு 4 வருஷமா நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னடா இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ஃபன் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சைடு போனா பரவாயில்ல, இது 2 சைடு அனில்ன்றாங்க. அனில் மட்டும் சொன்னா ஓகே பிரச்சனைன்னு சொல்லலாம், அனில்ன்றாங்க ஆமைன்றாங்க. அப்போன்னும் போது இவங்க யாருக்குமே எனக்கு தெரியல, தெரியாதவங்க நான் என்ன பேசினேனே ஃபுல்லா பார்க்காம என்னமோ கமெண்ட் போடுறாங்க. அது ஃபன்னா இருக்கு. அந்த கமெண்ட்ஸ்லாம் என்ன பத்தியான்னு தெரியல. ஏன்னா இவங்க சண்டை போடுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இதெல்லாம் வந்து ஃபன்னா இருந்தாலும் அந்த ஆவுடைய பென் கிளிப்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்கேரியா இருக்கு. என்னடா எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க, கொல்ல சொல்றாங்கன்ற மாதிரிலாம் இருக்கு. அதுதான் இது வந்து ஹவு இன்ஸ்டாகிராம் திங்ஸ் ஆஃப் மீன்ற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ எஸ் நண்பர்களே, இதோட இங்கே வீடியோ முடிச்சுக்கலாம். ஜாலியாக இருந்துச்சுன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் டைம் பார்ட் 2 இன்னும் நல்லா டைவர்ஸாக கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இவங்க கிளிப் பண்ணதை அதை எடுத்துகிட்டு வரேன். எஸ் தட்ஸ் pretty much it. Hope you guys enjoyed it. Thank you so much for watching. போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட்.